எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பா பெண்கள் குடும்ப சூழ்நிலை, உடல்நிலை சரியில்லை, ஹெல்த் இஷ்யூஸ், அப்புறம் மெட்டர்னிட்டி அண்ட் மேரேஜ், இந்த 4 காரணங்களால செய்யற வேலையில இருந்து ரிசைன் செய்யப்படுறாங்க, இல்ல ரிசைன் செய்யற அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கப்படுறாங்க. சரி, நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்து அந்த வேலையில இருந்து வெளியே வந்தவங்களா இருந்தா என்ன காரணத்துக்காக உங்க வேலையை நீங்க விட்டுட்டு வந்தீங்க அப்படிங்கிற குமுறலை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் சேர்ந்து உங்களோட குமுறோம். சரி, வேலையை விட்டு வந்தாச்சு, வீட்டில் இருக்கிறோம். சரி, அந்த வேலை பார்க்கலாமா, இந்த வேலை பார்க்கலாமா, ஆட் பார்த்து சம்பாதிக்கலாமா, இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு சம்பாதிக்கலாமான்னு ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் நம்பாதீங்க. இப்போ நம்ம வீடியோவில் சொல்ல போகிற விஷயத்த கேளுங்க. ஹலோ அண்ட் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் வெரோனிகா. இன்னைக்கான வீடியோவில் வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணக்கூடிய கைத்தொழில்கள் தான் பார்க்க போகிறோம். 1 இல்லை 2 இல்லை 10 கைத்தொழில்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன கைத்தொழில்கள் நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு பார்க்க போற 10 ஐடியாஸுமே அதாவது தையல் சம்பந்தமானது, ஸ்டிச்சிங் தெரிஞ்சா போதும் நீங்க பண்ணலாம். அடடா, எனக்கு பெருசா அட்வான்ஸாலாம் எனக்கு தைக்க தெரியாதே அப்படின்னு நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. நீங்க பேசிக் ஸ்டிச்சிங், ஷூயிங் மிஷின் இருந்தாலே போதும், ஜாம்னு இந்த பிஸ்னஸை நீங்க பண்ணலாம். சரி, வாங்க என்னென்ன ஐடியாஸ்ன்னு பார்த்துடலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது வால் ஆர்கனைசருங்க. நம்ம நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம், லெட்டர்ஸ் வைக்கிறதுக்கு இல்லை சில பொருட்கள் வைக்கிறதுக்கு பார்த்துருப்போம். ஸோ கொஞ்சோண்டு துணியும் ஒரு பேம்பு ஸ்டிக்கும் இருந்தால் போதும், இந்த மாதிரி அழகழகான நீங்கள் வால் ஆர்கனைசர்ஸ் செஞ்சு வைக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு வால் ஆர்கனைசர்ஸ் பார்த்திங்கன்னா அமேசான்லேயே கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேலே விற்கிது. இது ரொம்ப சீப்பான விலையில் ஒரு பெரிய துணி, அதில் குட்டி குட்டி துணியை நீங்கள் அட்டாச் பண்ணால் போதும், நல்ல ஆர்கனைசர்ஸை சூப்பராக விற்கலாம். இதை பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர்ஸில் இல்லை சூப்பர் மார்க்ஸில் கூட நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் விற்க ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் உங்களுக்குன்னு தனியாக சோஷியல் மீடியா பேஜ் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் விற்பனை பண்ணலாம். உங்களுக்கு இதோட மெஷர்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் கேதர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ ஆர்கனைசர்ஸில் போயிட்டுருக்கிற ஒரு ஐட்டம் பார்த்திங்கன்னா சானிட்டரி நாப்கின் வைக்கிற பாக்கெட் பவுச்சஸ் தான் இது. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு பெரிய துணி எடுத்து இந்த சென்டிமீட்டர்ஸில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணால் போதும், உங்களுக்கு சூப்பரான சானிட்டரி நாப்கின் பவுச்சஸ் ரெடி ஆகிடும். இதுவும் பட்டன்ஸில் இல்லை ஸ்னாப் பட்டன்ஸில் டை மார்க்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி விதவிதமாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நிறைய விற்பனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே பொருள் கடையில் இருக்குங்க. அதில் நீங்கள் என்ன வித்தியாசமாக பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட திறமையை நீங்கள் காட்ட முடியும். இந்த பார்த்தீங்கன்னா இதுக்கு பெருசாக உங்களுக்கு செலவு வைக்காது, முதலீடு கிடையாது. சின்னதாக ஒரு துணி, பட்டன்ஸ், அப்புறம் நீடில்ஸ் மட்டும் இருந்தாலே போதும், சூப்பராக நீங்கள் இதை செஞ்சு விற்பனை பண்ணலாம். நம்ம அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இப்போ கட்லரி ஹோல்டர்னு சொல்லுவாங்க, இல்லை குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்ச் டவல் கொடுத்து விட்றோம் இல்லையா, அதுதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இதில் நீங்கள் என்ன வித்தியாசத்தை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ பிக்சர்ஸை பாருங்கள். ஸ்பூன்ஸ் வைக்கிறக்கு, அப்புறம் டவல் வைக்கிறக்கு, நாப்கின் வைக்கிறக்குன்னு சொல்லிட்டு நிறைய செக்ஷன்ஸ் வச்சுட்டு இல்லை ஜிப்ஸ் வைக்கலாம், பட்டன் வைக்கலாம், அவங்களோட பேரை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பண்ணலாம். ஸோ என்ன வித்தியாசமாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக விற்பனையாகும். ஏன்னா இனி ஸ்கூல் இந்த இயர் முடிஞ்சு அடுத்த இயர் ஓப்பன் ஆகக்கூடிய அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ப்ராடக்டை நீங்கள் செஞ்சு விற்றீங்கன்னா செம்மையாக போகுங்க. நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே யார்கிட்டையும் போய் நீங்கள் விற்க தேவையில்லை. நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே கூட இந்த பொருளை சூப்பராக விற்பனை பண்ணலாம். அந்த அளவுக்கு ஜேன்னு விற்கும். அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா எத்னிக் பவுச்சஸ். இப்போ நிறைய இனி ஃபங்க்ஷன்ஸ் வரப்போகுது. இனி சித்திரைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு நிறையா என்ன பண்ணுவாங்க, இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதாவது குழு வரும், நவராத்திரி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் பவுச்சஸ் நிறைய போகுது. ஒன்றும் இல்லை, இதுக்கு நிறைய எத்னிக் உங்களுக்கு கிளாத்தும் ஒரு ஜிப்பும் வச்சா போதும். இல்லை ஜிப்பு வைக்கிறதுலாம் கூட பட்டன்ஸ் கூட இதில் இருக்குது. வெல்க்ரோ வைக்கலாம், பெல்ஸ் வைக்கலாம், நிறைய டைப்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுள் க்ரோமில் அடித்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கிடைக்கும். இல்லை ஜெம்கி வச்சு வைக்கலாம், இல்லை டசைல்ஸ் வச்சு வச்சிங்கன்னா நிறைய விற்பனையாகும். இதுவும் கம்மி விலை நீங்கள் விற்கக்கூடிய ஒரு பொருள், இது லாபம் தரக்கூடிய பொருளும் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேண்ட் டவல்ஸ். இது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். பட் ஆனால் இதில் என்ன வித்தியாசமாக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முக்கியம். இதை ஒரு பொருள், ஒரு ஹேண்ட் டவல் செய்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்காது. ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்லிட்டு விதவிதமாக நீங்கள் செஞ்சிடலாம். இதில் பாருங்கள், ட்ரெஸ்ஸு மாதிரி, அதாவது குழந்தைங்களோட ஃப்ராக் மாதிரி கூட நம்ம செஞ்சு விற்கிறாங்க. பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ப்ளஸ் அஃபோர்டபுளாகவும் இருக்குது, நமக்கு நிறைய வேலை இல்லாத மாதிரியும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்கனைசர், அதாவது ஸ்டேஷனரி ஆர்கனைசர். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாருங்க ஸ்கூல் பென்சில் பவுச் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறா. ஸோ அழகாக இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா அழகாக அவங்க வாங்கிக்குவாங்க. அதாவது ஆர்ட் கிட்ஸ் எல்லாம் போகிறாங்க இல்லையா, ஆர்ட் கிளாஸஸ்க்கெலாம் போகிற குழந்தைங்க கண்டிப்பாக இந்த ஆர்கனைசர் தேவைப்படும். ஏன்னா பாக்ஸ்
பாக்ஸோ அவங்களால எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி பென்சில்ஸ் வைக்கிறக்கு, ஸ்கெட்ச் வைக்கிறக்கு, சிசர்ஸு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அதை வாங்கிக்க முயல்வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான ஆப்ரான்ஸ். இப்போ எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் ஒரு ஆப்ரான் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆர்ட் ஆக்டிவிட்டியோ இல்லை கிராஃப்ட் ஆக்டிவிட்டியோ பண்ணும்போது அவங்களோட யூனிஃபார்ம் வந்து டர்ட்டி ஆகாமல் இருக்கிறக்கா கண்டிப்பாக தேவைப்படுது. இதில் வந்து நீங்கள் வித்தியாசமாக ட்ரெஸ் மாதிரி பண்ணலாம். ப்ளஸ் வந்து அவங்களோட பாட் ஹோல்டர் அப்புறம் வந்து க்ளவுஸும் சேர்த்து நீங்கள் ஒரு செட்டாக பண்ணும்போது சூப்பராக விற்பனையாகும். ஒரு பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அதோட விலையை பார்த்தப்போ அப்படி பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் கம்மி விலையில் விற்றீங்கன்னா நல்ல விற்பனையாகும் கூடிய பொருள் இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் கிட்டு. இப்போ வேறு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ப்ரஷ் வைக்கிறக்கு இல்லை நம்ம சார்ஜர் வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் தேவை இல்லையா? நம்மளோட இன்னர்ஸை வைக்கிறதுலேருந்து சார்ஜர் வைக்கிற வரைக்கும் நம்மளோட ஏர்பாட்ஸு இல்லை வந்து ஸ்பெக்ஸு நம்ம எது வைக்கிறதுனாலும் நம்ம கிளாஸஸ் வைக்கிறதுனாலும் ஆர்கனைசர்ஸ் தேவை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைசர்ஸ் வந்து ஈஸியாக தச்சு விற்கலாம். ஸோ தச்சு விற்கும்போது நல்லா இது போகக்கூடியது. ஏன்னா இப்போ வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக மாறிட்டு இருக்காங்க நிறைய பேர். எல்லாம் பிளாஸ்டிக் வாங்காமல் இந்த மாதிரி கிளாத்தில் பண்ணதை வாங்க நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கார் ஆர்கனைசர். இதுவும் வந்து ஒரு பெரிய கிளாத்தில் எந்த இடத்துல எதையை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, அதாவது பாட்டில் வைக்கிறக்கு, இப்போ ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வைக்கிறக்கு, பென்சில் வைக்கிறக்கு, இல்லை டாய்ஸ் வைக்கிறக்கு, இது மாதிரி குட்டி குட்டியாக வந்து என்னென்ன மாதிரி நம்ம இந்தியன் கிட்ஸுக்கு இல்லை தமிழ்நாடு கிட்ஸுக்கு வந்து தேவை, காரில் போகும்போது பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் வச்சு நீங்கள் இந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களோட கார் ஆர்கனைசர் ரெடி ஆகிடும். இதுவும் டாப் நாச்சில் அமேசானில் விற்பனை ஆகிட்டுருக்கு. நீங்களும் கம்மி விலையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய விற்பனை ஆக வாய்ப்பு இருக்குது. இது எங்கே போய் விற்பனை பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு நீங்கள் வந்து யோசனை பண்ண தேவையில்லை. ஏற்கனவே சொல்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸ் இல்லை வந்து ஃபேன்சி ஸ்டோர்ஸில் விற்கக்கூடிய சில பொருட்கள், இல்லை நீங்களே ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிங்க, வாட்ஸ்அப்பில் சேல் பண்ணுங்கள். நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் என்ன எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்காமல் என்ன வழி நீங்கள் யோசிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். இல்லை கடைசியாக பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டேபிள் ரன்னர், அப்புறம் அந்த பிளேட்டு கீழே வைப்போம் இல்லையா கிளாத்து, அதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள் ஜூட்டில் கூட எவ்வளோ அழகாக லேஸ் வச்சுட்டு இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப இதுவும் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஒரு பொருள் இது. இதில் ஏதாவது உங்களுக்கு கிளிக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு 10 விதமான கைத்தொழில்கள், தையல் சம்மந்தமான கைத்தொழில்கள் என்னென்னு பார்த்துருப்பீங்க, வித் பிக்சர்ஸோட பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் நிறையா வந்து கூகுள் க்ரோமில் போய் தேடிங்க அப்படின்னா இதுக்கு ஃப்ரீ பேட்டர்ன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதாவது சைஸ் என்னென்ன சைஸ் நமக்கு தெரியாது, மெஷர்மெண்ட்ஸ் சொல்கிறேன். ஸோ தெரியல அப்படின்னா நீங்கள் கூகுள் க்ரோமில் போயிட்டு PDF ஃபார்மேட், சைஸ் ஃபார்மேட்டுன்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து ஃப்ரீ பேட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுலேருந்து பண்ணுங்கள். ஒரு ஃப்ரீ ட்ரையல் வந்து பாருங்கள். நல்லா போகும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்து பாருங்கள். ரிட்டன் கிஃப்ட்ஸ், அதாவது உங்கள் குழந்தைங்களோட பர்த்டேஸ் இல்லை உங்கள் யாருக்காவது பர்த்டேஸ், ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணினதை வந்து கிஃப்டாக கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கே, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதில் வந்து கூட உங்களோட சேல் அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து தையல்னால் பொதுவாக துணிமணிகள்னு தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது ஒன்று எடுத்து கண்டிப்பாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லி அனுப்புங்க. உங்களை விட அதிகமாக நான் சந்தோஷப்படுற ஒரு ஆளாக நான் இருப்பேன். இந்த மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.